டைரக்ஷன்ல பிடிஜி யுனிவர்சல் வைட் நைட் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் நடிச்ச டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போறோம். இது விமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. பெண்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்குற மாதிரியான விஷயங்களை இந்த படத்துல காதலாவோ இல்ல காமெடியாவோ கடந்து போயிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த படத்துல ஹராஸ்மெண்ட் இல்ல. ஸோ ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. கதைக்கு சம்மந்தமே இல்லாம, கதைக்கு தேவையே இல்லாம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பெண்களை இந்த படத்துல காட்சி பொருளாவோ இல்ல கவர்ச்சி பொருளாவோ அவங்கள யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஸோ ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. நானும் பார்த்துட்டேன். நம்ம தமிழ் சினிமாவில் வர்ற நிறைய பேய் படங்களில் பேய் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோ பண்ணாங்கன்னா ஒன்று அது வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா அது கருப்பாக இருக்கும். பயங்கர ஒயிட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா பயங்கர கருப்பாக இருப்பாங்க. பேய் இன்ட்ரோ பண்ணுறதுக்கு வேற கலரே கிடையாதா அப்படின்னு எனக்கு நிறையா தடவை தோணிருக்கு. ஆடியன்ஸ் ஆகிய நம்மளும் அந்த ஒயிட்டு பிளாக்கு இந்த 2 கலரை பார்த்தே இதுதான் பேய் இதுதான் பேயின்னு பார்த்து பார்த்து நம்மளும் பழக்கப்படுத்திட்டோம். அந்த மைண்ட் செட் இன்னும் நம்மக்கிட்ட அப்படியே தான் இருக்கு. இந்த படத்துல நிற பாகுபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒயிட் ஸ்கின் டோன் பீப்புள்ஸை போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த படத்துடைய டைரக்டரும் யோசிச்சிருப்பாரு போல. படத்துல நடிச்ச பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா, அப்புறம் அர்ச்சனா கூட இருக்கிற அவங்களுடைய அம்மா கேரக்டர், அந்த பேய்கிட்ட போய் மாட்டிக்கிற ஒரு பொண்ணு கேரக்டர் எல்லாருமே ஒயிட் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ் தான். பிளாக் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ் இந்த படத்துல இல்லவே இல்லை. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸுமே அவங்க தரல. ஸோ ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. பெண்கள் உயிரோட இருக்கும்போது தான் அவங்க அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா கூட அவ அழுதுகிட்டே தான் இருக்கா. நிறைய திரைப்படங்கள்ல பேய் படங்கள்ல பார்த்தோம்னா ஒரு கருப்பா ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள வந்து ஹீரோ அப்படியே உள்ள போவாரு. அப்போ ஒரு பொண்ணு அழுகுற சத்தம் கேட்கும். இதுவே ஒரு பையனுக்கு அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணும்போது ஒரு கருப்பான ஒரு ரூம்குள்ள ஒரு பையன் ஆவி இருக்கு அப்படின்னா அந்த பையன் அவன் மட்டும் அடியே அருந்ததி அப்படிங்கிற மாதிரி நல்லா போல்டா எல்லாத்தையும் பயமுறுத்த வைக்கிற மாதிரி பேசும். அந்த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இந்த படத்துலயும் இருக்கு. அருள் வந்து உள்ள 2 பொண்ணுங்களுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்டி வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப அந்த 2 பொண்ணுங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களை காட்டுறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வந்துருது. அப்போ நமக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது. ஓ அப்போ பேய் தான் உள்ள அழுதுட்டு இருக்கும் போல அப்படின்னு. அப்படியே உள்ள போய் பார்த்தா 2 பொண்ணுங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. சேம் ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட். இன்னொன்று என்னன்னா, வழக்கமா பேய் படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல விமன் கேரக்டர் எப்படி தெரியுமா ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க? ஒன்று அந்த பொண்ணு பயந்து பயந்து சாகும், இல்லைன்னா ஓன்னு உட்காரி வச்சுட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். இந்த படத்துலயும் அப்படிதான். ஹஸ்தின்னு ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க அந்த டிமாண்டி வீட்டுக்குள்ள போய் மாட்டின ஒரு பொண்ணு. அவங்க அந்த லைப்ரரியில இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த பொண்ணு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றது கூட அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, அந்த பொண்ணு பயந்துகிட்டே சொல்லுது. அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் ஃபுல்லாவுமே அழுதுகிட்டே இருக்கு. நீங்க அந்த கேரக்டர் ஸ்கெட்சை இது ஒன்று அழுகிற மாதிரியான பொண்ணு, இது பயப்படுகிற மாதிரியான பொண்ணு அப்படின்னு நீங்க செட் பண்றீங்க. அது எல்லாமே ஓகே. ஒரு 2 பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்குன்னா இன்னொரு பொண்ணையாவது கொஞ்சம் போல்டா ஸ்கெட்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் அழுவாங்க அப்படிங்கிற ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டை எப்போ மாற்ற போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த படத்துலையும் பெண்கள் அழுகிற மாதிரி, பெண்கள் பயப்படுற மாதிரியான ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டை டைரக்டர் சொல்லியிருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துடைய கதை ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆரம்பிக்குது. ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்லயே தான் ஸ்டார்டிங்ல வந்து கதை நகருது. அதுக்கப்புறமா தான் ஹீரோ அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அருள் இறந்துட்டாரு இல்லையா? அந்த இறந்ததை ஹீரோயின் கண்டுபிடிக்கிற மாதிரியான காட்சிகளும் இதுல இருக்கு. படம் முழுக்க கதாநாயகி வந்து டிராவல் ஆயிருக்காங்க. ஸோ கதாநாயகிக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் டிமாண்டி காலனி 2 மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 3 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.